மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கச்சிராயன்பட்டி கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யவும் கால்வாய்கள் அமைக்க கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் கச்சிராயன்பட்டியைச் சேர்ந்த இந்த பால்குடி கிராமம். இந்த கிராமத்தில் தற்போது 25 ஆண்டுகளுக்கு மேலாக கால்வாய்கள், அதாவது பாதாள சாக்கடை செல்லக்கூடிய கால்வாய்கள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமமடைந்து வருகின்றன. இப்பகுதியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளிலிருந்து வரக்கூடிய கால்வாய்களில் போதுமான, அதாவது கால்வாய் கழிவுநீர் செல்லக்கூடிய வழிகளில் அதை மறைத்து இருப்பதினால் இந்த பகுதியில் தேங்கி இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு தொற்று நோய் மற்றும் கொசு உற்பத்தி அதிகமாக இருப்பதினால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டு வருகின்றது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த பாதாள சாக்கடை வழியில் தொடர்ச்சியாக பட்டா நிலங்கள் இருப்பதினாலும் இந்த பகுதியை மறைத்து அந்த கழிவுநீர் தேங்கும் நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த காஜா பகுதியுடன் கேட்போம். வணக்கம். இந்த பகுதியில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கழிவுநீர் தேங்கிக்கிட்டு இருக்கு. இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதா நீங்கள் சொல்கிறீங்க? இந்த சாக்கடை, பாதாள சாக்கடை தேங்கி இருக்கிறதுனால தண்ணி வெளியே போகிறதில்ல. பக்கத்தில் சின்ன குழந்தைகள், வீடுகள் மற்றும் மசூதிகள், கோயிலெலாம் இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ரோடை கிராஸ் பண்ணி போன சாக்கடை இப்போ பட்டான்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. புதுவே கால்வாய் போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கால்வாயில் தண்ணி எப்போதுமே நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த பால்குடியில் உள்ள தண்ணி மழை நீராக இருந்தாலும் சரி, கழிவு நீராக இருந்தாலும் சரி, எல்லா ஊர் தண்ணியுமே இந்த வாய்க்கா வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆகையால் இதில் கொசு தொல்லை மற்றும் நோய் பரவும் அபாயமும் உள்ளது. அதிகாரிட்டையும் சொல்லியிருக்கேன். பிடிஓ செல்லப்பாண்டி மற்றும் சசி இவர்கள்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்னுக்கு கள ஆய்வு பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு நிர்வாகம், கச்சிராம்பட்டி ஊராட்சி நிர்வாகம் ஒரு பவுட்ரு கூட போடலை. இதனால் கொசுக்கடினால் சின்ன குழந்தைகள்லாம் தூக்கம் கெட்டு போயிடுது. தூக்கம் கெட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமும் கெட்டு போயிடுது. இதனால் நோய் அதிகமாக பரவ அபாயம் இருக்குது. இதை எங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரியை இதில் தலையிட்டு இதை சரி பண்ணி கொடுத்தா அது எங்களுக்கு மிக மிக ஒரு இதாக இருக்குது. அதனால் இந்த சாக்கடையை ரிமூவ் பண்ணி வெளியேற்றுற மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்ய வேணும். அதாவது இது தொடர்ந்து இந்த பகுதியில் இத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. இது தொடர்ந்து இந்த பகுதி, அதாவது தலைவரோ இல்லை கிழக்கோ உங்கள்கிட்ட போய் நீங்கள் புகார் மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அது தொடர்ச்சி என்ன சொன்னாங்க அவங்க? நான் 5 வருஷமாக வார்டு உறுப்பினர் இருந்தேன். நான் பதவி ஏற்ற முதல் நாளே கோரிக்கை விட்டது இந்த சாக்கடையை தான். அந்த 5 வருஷமாகவே என்னை சரியாக நான் சொல்கிறத கிளர்க்கும் கேட்கல. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அமீர்தம் ஆண்டிசாமி என்றவரும் இதை பற்றி கேர் பண்ணிக்கல, கேட்கல. நான் கூட்டத்தில் என் பஞ்சாயத்தில் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். கூட்டம் நடக்கும்போது ஊராமே இந்த சாக்கடையை பற்றி பேசியிருப்பேன். நியாயமான கோரிக்கையை சொல்லியிருப்பேன். இதை யாருமே எதுவுமே ஏற்றுக்கிறல. எங்கள் ஊரில் பெரிய அரசியல்வாதி யாரும் கிடையாது, பெரிய பணக்காரங்கள் யாரும் கிடையாது. படித்தவங்க இருக்காங்க, ஆனால் முன் வரலை. நான் பிஏ வரையும் படிச்சிருக்கேன், டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மக்களுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்கவும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கிட்டேன். இது சமூக ரீதியாக தான், அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறது மூலமாக தான் இன்ஸ்டாகிராம் மற்றும் இதிலெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். சரி, ஓகே. அதாவது தற்போது இந்த பகுதியில் இந்த பாதாள சாக்கடை மூலமாக டெங்கு பரவும், அதாவது தொற்றுநோய் பரவும் அபாயம் அதிகமாக உள்ளதனால் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நீண்ட நாளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றி புதிதாக சாக்கடை, அதாவது பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்.